அது ரெக்கார்டிங் முடிஞ்ச பிறகு எனக்கு மெயில் வந்துரும். நோ இஷ்யூஸ் தானா. சரி, ஓகே. எஸ். சரி திவ்யா, நீங்க கண்டினியூ பண்ணிக்கிறீங்களா? யா ஷூர். எல்லாத்துக்கும் இது தெரியுதா? Yes, ma'am. Yes, ma'am. சோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம நிறைய ஸ்டோரிஸ் படிச்சிருக்கோம் இது வரைக்கும். நமக்கு இப்ப யாராவது ஸ்டோரிஸ் நீங்களே எழுதிருக்கீங்களா? இன்னைக்கு வந்து எப்படி ஒரு ஸ்டோரி எழுதுறது அப்படின்றத பார்க்க போறோம் நம்ம. அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு வீடியோ பிளே பண்றேன். இந்த வீடியோ சவுண்ட் So sound எல்லாத்துக்கும் கேக்குதா சொல்லுங்க. To write a story for young writers. Sound கேக்குதா எல்லாத்துக்கும்? Yes, ma'am. Okay. Okay. Yes, ma'am. சரி. For a story to work, we need a beginning, middle, and end. We need the three pieces to fit together, just like a jigsaw puzzle, for us to have a story. But if we just had a beginning and end, it wouldn't work. We wouldn't have a story, because we need the middle. First, we need an idea. Then we need a setting. And then we need to choose our characters. So now we have an idea, setting, and characters. We now have a beginning for our story. Something has to happen in the middle. Oh no, the thief has stolen the jewels, and our heroes have caught the thief. Then we have to finish the story with an ending. She's now got her jewels back, so it's a happy ending. Beginning, middle, and end. We had an idea. We chose the castle for our setting. We picked our characters. We chose a thief to steal some jewels from the castle. And our heroes came in and saved the day. Good evening, teacher. Has her jewels back. So now we have a story that all fits together with a beginning, middle, and end, just like a jigsaw puzzle. Now see if you can write a story with a beginning, middle, and end. So எல்லாரும் வீடியோ பாத்தீங்களா? Yes, ma'am. அந்த வீடியோல என்ன சொல்றாங்க, ஒரு கதை எழுதணும்னா அந்த கதைக்கு வந்து என்னெல்லாம் வேணும் அப்படின்றது தான் அந்த வீடியோல சொல்றாங்க. என்ன இருக்கணும், ஃபர்ஸ்ட் பிகினிங், அதாவது ஒரு ஆரம்பம், மிடில், நடுவுல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒண்ணு நடக்கணும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்கணும். அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்றது, ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறது தான் எண்ட். சோ என்ன மூணு இது இருக்கு கதையில, பிகினிங், மிடில் அண்ட் எண்ட். சோ ஆரம்பம், நிகழ்வு அண்ட் முடிவு. இந்த மூணும் வந்து ஒரு கதைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க வந்து ஆரம்பிக்கிறது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம், அந்த ஆரம்பத்துல எங்க நடக்குது, செட்டிங், அதாவது எங்க நடக்குது. சோ இப்போ ஒரு பிக்சர் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பிக்சர்ல வந்து கேரக்டர்ஸ் யாரு, ஒரு சிக்கன் இருக்கு, அந்த சிக்கனுக்கு வந்து அதோட சிக்ஸ் இருக்குது, ஹென் அண்ட் சிக்ஸ், இதெல்லாம் கேரக்டர்ஸ். வூல்ஃப் ஒண்ணு இருக்கு, வூல்ஃப் வந்து இன்னொரு கேரக்டர்.
இங்க இந்த கதை வந்து எங்க நடக்குது? செட்டிங் என்னது? ஒரு ஃபார்ம்ல நடக்குது. இப்ப ப்ராப்ளம் வந்து பார்த்தோம். என்ன ப்ராப்ளம்? அந்த உல்ஃப் வருது, அதுதான் வந்து பிரச்சனை. அந்த உல்ஃப் வந்து சிக்கனை வந்து அட்டாக் பண்ண போகுது, இதுதான் ப்ராப்ளம். சோ இந்த ப்ராப்ளம் வந்து மிடில் இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப எண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க? எப்படி வந்து அந்த சிக்கன் வந்து அந்த உல்ஃப் கிட்ட இருந்து தப்பிக்குது அப்படின்றதுதான் எண்ட். இப்ப இந்த கதை வந்து நம்மளால எழுத முடியுமா? இந்த பிக்சரை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கதை எழுதணும். அதுதான் வந்து இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்க போறோம். Create your own story using the given character, setting, problem and solution. So நம்ம characters யார் இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். கோழி. மேம் ஒரு பையன் மேம். மேம் உல்ஃப் மேம். உல்ஃப் ஹவுஸ் மேம். கோழி பையன். எண்ட். கோழி, ஒரு ஃபாக்ஸ் இருக்குது, ஃபாக்ஸ் வருது, கோழி இருக்குது, இவங்க எல்லாம் கேரக்டர்ஸ். எங்க நடக்குது கதை? ஒரு ஃபார்ம் மேம். ஃபார்ம்ல நடக்குது. சோ நரி ஒண்ணு இருக்குது, கோழி ஒண்ணு இருக்குது, இதெல்லாம் வந்து ஃபார்ம்ல நடக்குது. இந்த கதை ஒரு பண்ணையில நடக்குது. அப்ப வந்து நம்ம என்ன ப்ராப்ளம் அப்படின்னா மிடில் வந்து என்ன பண்ண போறோம்? என்ன பிரச்சனை வருது? வந்து கோழி வந்து சந்தோஷமா ஒரு பண்ணையில இருக்குது அதோட குழந்தைங்களோட. அப்ப வந்து இந்த நரி வருது, நரி வந்து அந்த கோழியை பிடிக்கணும்னு ட்ரை பண்ணுது. அப்ப அந்த கோழி வந்து எப்படி தப்பிச்சு நரிக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுது அப்படின்றதுதான் நம்ம கதையா இருக்க போகுது இல்லையா? இது நீங்க வந்து எப்படி சென்டென்ஸ்ல எழுதுவீங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் கதையில? Once upon a time. சரி, ஃபர்ஸ்ட் கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கதைக்கோட டைட்டில் இருக்கும் இல்லையா? நீங்க இந்த கதைக்கு என்ன டைட்டில் கொடுக்க போறீங்க? நான் வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். பட் இதுதான் தலைப்பு, வந்து இதுதான் இருக்கணும்னு இல்ல. எது உங்களுக்கு பிடிச்ச எந்த தலைப்புனாலும் வச்சுக்கலாம். இது உங்களோட கதை, நீங்க என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி பண்ணிடலாம். சோ இப்ப நான் வந்து கொஞ்சம் தலைப்பு வந்து என்ன கொடுத்துருக்கேன்? The hen and the fox, the greedy fox, the clever hen, அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் நானு. நீங்க என்ன கொடுப்பீங்க? நீங்க அந்த கதையை நீங்க தான் எழுத போறீங்க. இப்போ உங்க கதைக்கு வந்து தலைப்பு கொடுப்பீங்க. Once upon a time. Once upon a timeன்றது வந்து நம்ம கதை உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கதை ஒரு டைட்டில் கொடுப்போம்ல, தலைப்பு கொடுப்போம்ல. Ma'am, the hen and the fox, ma'am. The hen and the fox. The hen and the fox in the farm. The greedy lion of story. Is there Vidarshan சொல்லுமா டீச்சர்? சொல்லுங்க விதர்ஷன். The hen and the fox in the farm. Oh, well done. Okay. வேற யாரு தலைப்பு சொல்ல போறீங்க? இப்ப எல்லார் கையிலயும் பென் பேப்பர் இருக்குதா? இது உங்களோட கதை, அதனால நீங்க இப்ப தலைப்பு எழுதணும். நீங்க எந்த தலைப்பு பிடிச்சிருக்கோ அதை நீங்க எழுதலாம். சொல்லுங்க. சொல்லுங்க. கிருத்திகா சொல்றேன் மேம். கிருத்திகா சொல்லுங்க. My family story. My family story. Well done. நல்ல தலைப்பு அது. Very good. இப்ப எல்லாரும் தலைப்பு எழுதுங்க பார்க்கலாம் உங்க நோட் புக்ல. மேம் சுபித்ரா சொல்றேன் மேம். சுபித்ரா சொல்றேன் மேம். ஒரே நிமிஷம், சுபித்ரா சொல்லட்டும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. My father, sister, brother story ma'am. My father, sister, brother. நம்ம தலைப்பு வைக்கிறது வந்து நம்ம ஸ்டோரிக்கு வந்து தொடர்புடையதா இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு கதை புக் வாங்க. மேம் ஃபாதர் மேம் ஹரி சொல்றேன் மேம். ஹரி சொல்லுங்க. My brother story ma'am.
My brother's story. Okay. தலைப்பு வந்து கதைக்கு வந்து சம்பந்தம் இருக்கிற மாதிரி இருக்கணும். பிரியா சொல்லுங்க. Lion story. The lion story. அபிதா சொல்லுங்க. This is my story. This is my story. சரி. சித்ரா சொல்லுங்க. This is my school story. This is my story. Okay. சரி. யோகிதா சொல்லுங்க. தலைப்பு என்ன? ஓகே. மிஸ் லாலி சொல்றா மிஸ். யாருங்க? பேர் என்ன? மீன் மேம். சொல்லு, நான் சொல்லி தரேன். திலீபன் சொல்றேன் மிஸ். சொல்லுங்க. திலீபன் சொல்லுங்க. மார்க் எடுங்க சொல்லு. மேம் நீ சொல்றா மேம். சொல்லுங்க நீங்க. ஸ்டோரின்னு சொல்லு. ஸ்டோரி சொல்லல. மேம் சொல்லல. மேப்பா சொல்றா. My father sister story தான் சொன்னேன். நீ brother storyன்னு சொல்லு. மேம் மித்ரா சொல்றா மேம். மித்ரா சொல்லுங்க. This is start story. டீச்சர் திலீபன் சொல்றாங்க. ஓகே. சரி. சரி நம்ம அடுத்த டாபிக் போலாமா? எல்லாத்துக்கும் அடுத்த இது நீங்க நெக்ஸ்ட் இது நீங்க சொல்லலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போலாம். எப்படி பிகினிங் எப்படி ஆரம்பிப்பீங்க? அது எல்லாத்துக்கும் தெரியும். ஒன்ஸ் அப்பான் அ டைம். இல்ல வேற எப்படி நீங்க கதை ஆரம்பிப்பீங்க? ஒன்ஸ் அப்பான் அ டைம் இல்லாம வேற ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா? Often is that long time ago அப்படி சொல்லலாம். இல்ல வேற எப்படி கதை ஆரம்பிப்பீங்க? நான் சொல்றேன்னா Once there lived, yeah, long time ago in a place far away. அந்த மாதிரி நிறைய விதத்துல பிகினிங் ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம once upon a time அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்ம சுப்ரஜா சொல்லுங்க. stories long story. Once upon a time என்ன எப்படி சென்டென்ஸ் எழுதுவீங்க? Once upon a time there lived a chicken with her chicks in a beautiful farm. அப்படி எழுதலாமா? சோ நம்ம என்ன பண்ணோம்? கதை ஆரம்பிச்சாச்சு. நம்ம வந்து கதையில இருக்க கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் இல்லையா? கேரக்டர்ஸ் யாரு? நம்ம நரி. இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். நம்ம என்ன சொல்லுவோம்? Once upon a time there lived a chicken in a beautiful farm with her little chicks. எல்லாரும் எழுதிக்கோங்க பார்க்கலாம் இத. இன்னொரு சொல்லுங்க மேம். Once upon a time there lived a chicken in a beautiful farm with her little chicks. அர்ச்சனாக்கா இதான் தெரியும். நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பாருங்க, ஒரு ஷார்ட் நம்ம வந்து ஸ்டோரி வந்து எவ்வளவு பெருசா வேணா எழுதலாம், எவ்வளவு சின்னதா வேணா எழுதலாம். எல்லாரும் மியூட்ல போங்க ப்ளீஸ். எல்லாரும் மியூட்ல போங்க. சோ உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் தெரியுதா? நான் காமிக்கிறது ஸ்லைட்ல தெரியுதா? Once upon a time, okay, well done. There lived a chicken in a farm surrounded by three ponds. தெரியுதா? அதை நீங்க எழுதிக்கிறீங்களா?
Once upon a time, there lived a chicken in a farm surrounded by thick forest. So, இப்ப நீங்க வந்து இன்னும் அந்த ஃபார்ம் எப்படி இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு, அந்த ஃபார்ம்ல வேற யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நீங்க இன்னும் வந்து எழுதிட்டே போலாம். பெரிய ஸ்டோரியாவும் இருக்கலாம், சின்ன ஸ்டோரியாவும் இருக்கலாம். பாருங்களேன், எல்லாரும் மியூட்ல போங்க. சோ இப்ப வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு பாக்குறோம். இதே வந்து பெருசா ஒரு லாங் ஸ்டோரி எழுதணும் அப்படின்னா பாருங்க, பிகினிங் எப்படி எழுதி இருக்கிறேன் நானு. Once upon a time there was a beautiful farm surrounded by thick forest in the outskirts of a village. நான் வந்து இன்னும் இப்ப வந்து அந்த பண்ணைய வந்து இன்னும் விவரிக்கிறேன். இந்த பண்ணை ரொம்ப அழகா இருக்கு, அந்த பண்ணைய சுத்தி வந்து ஒரே காடா இருக்கு. அந்த பண்ணை வந்து எங்க இருக்குது, இது வில்லேஜுக்கு வந்து வெகு தூரத்துல இருக்குது. அந்த மாதிரி நான் இன்னும் விவரிக்கிறேன். இன்னும் வந்து அடிஷனலா எப்படி அந்த அந்த ஸ்டோரிய வந்து படிக்கிறவங்க மனசுல வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் இமேஜா வரணும். அந்த அவங்க வந்து இமேஜின் பண்ணணும், ஓ இப்படி ஒரு ஃபார்ம் இருக்கு, இது இங்க இருக்கு, அந்த ஃபார்ம் சுத்தி இவ்வளவு இது இருக்கு அப்படின்னு அந்த படிக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஒரு இமேஜை கொடுக்கறதுக்கு நம்ம இன்னும் நிறைய விவரிக்கலாம். சோ இந்த ஃபார்ம், அந்த ஃபார்ம்ல அந்த பண்ணையில யாரெல்லாம் இருக்கிறாங்க, அந்த விவசாயி இருக்கிறாரு, அவர் வந்து பிக்ஸ் வளர்க்குறாரு, கவுஸ் வளர்க்குறாரு, சிக்கன்ஸ் வளர்க்குறாரு, குதிரை இருக்குது. All the farm animals lived happily there with their little ones. So வந்து இன்னும் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இப்போ இது வந்து லாங் ஸ்டோரி இப்ப எப்படி இருக்குன்னு நம்ம பாக்குறோம். ஷார்ட் ஸ்டோரினா எப்படி இருக்கும், நம்ம வந்து ஒரே ஒரு லைன்ல சொல்லியாச்சு. நம்ம வந்து ஒரு தடவை ஒரு சிக்கன் இருந்தது, அந்த சிக்கன் வந்து ஒரு பண்ணையில இருந்தது, அந்த பண்ணை சுத்தி வந்து ஒரே காடா இருந்தது அப்படின்னு ஒரே வரியில கொடுத்துட்டோம். சோ நம்ம ஷார்ட் எழுதலாம் ஸ்டோரி, லாங்காவும் எழுதலாம். இப்ப எல்லாரும் எழுதிட்டீங்களா? பிகினிங்கிறது ஆரம்பம். இந்த ஆரம்பத்துல வந்து நம்ம வந்து கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றோம், எங்க நடக்குது கதை, எங்க நடக்குதுன்னு சொல்றோம். சரியா? இப்ப நம்ம வந்து தலைப்பு டிஸ்கஸ் பண்ணியாச்சு, எப்படி கதை ஆரம்பிக்கிறது, அந்த கதையில இருக்கிற கேரக்டர்ஸ் அத வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு, எங்க நடக்குது கதை அப்படின்னு சொல்லியாச்சு. இது வந்து ஆரம்பம். இப்ப மிடில், நடுவுல வந்து என்ன நடக்குது, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ஒரு சம்பவம் நடக்குது, இல்ல வந்து ஒரு கஷ்டம் வருது, அந்த கஷ்டத்தை வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்றது நார்மலா கதை அந்த மாதிரி போகும். சோ இப்ப மிடில்ல நடக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம், ஒன் நைட். சோ ஒரு நாள் ராத்திரி என்ன ஆச்சு, ஒரு நரி வந்தது. அந்த நரி வந்து புதருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தது. வெளியில வந்து அது என்ன பண்ணணும்னு நினைச்சது, கோழிய வந்து சாப்பிடணும்னு நினைச்சது. அப்ப when it came out, it accidentally fell on a drum. சோ வெளியில வந்தோடனே அது வந்து தெரியாம ஒரு ட்ரம் மேல விழுந்துருச்சு. அந்த ட்ரம் மேட் a huge noise. அந்த ட்ரம்ல வந்து ரொம்ப சத்தம் போட்டதுனால அந்த கோழி முடிச்சுக்கிச்சு. அந்த கோழி வந்து படப்படப்படன்னு இறக்கைய அடிச்சுட்டு மத்த ஃபார்ம் அனிமல்ஸ் எல்லாம் எழுப்பி விட்டுருச்சு. இது வந்து நடுவுல இருக்கிற பிகினிங். இது ஒரு விஷயம் நடக்குது இப்போ. The fox, one night a fox approached the farm and hid behind the bushes. When it came out, it accidentally fell on a drum. The drum made a huge noise which woke up the chicken. The chicken flapped its wings to wake up other farm animals. So நம்ம இப்போ வந்து அந்த விஷயம், அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்றது நம்ம விவரிச்சிட்டோம். இது வந்து ஒரு ஷார்ட்டா சொல்றது. இதே இப்ப நான் வந்து பெரிய ஸ்டோரியா எழுதணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து அதை எக்ஸ்ட்ராவா நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். சோ சடன்லி ஒரு நைட் என்னாச்சு, ஒரு நாள் சடனா என்னாச்சு, ஒரு நரி வந்தது, பக்கத்துல இருக்கிற ஃபாரஸ்ட்ல இருந்து வந்தது. அந்த நரி வந்து சிக்கன்ஸ் கோழியோட இதுக்கே ஸ்மெல் பண்ணிட்டு ஒரே சந்தோஷமா ஆயிடுச்சு அதுக்கு. அது வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடுனதை பார்த்து
அந்த சத்தத்துல வந்து கோழி முழிச்சுக்குச்சு. and it saw the fox hidden behind the bushes. சோ கோழி முழிச்சிட்டு நரி வந்து புதருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறத பாத்துருச்சு. சோ என்ன பண்ணுச்சு, கோழி வந்து பரன்னு இது இறக்கைய அடிச்சிட்டு எல்லா மத்த அனிமல்ஸ் எல்லாம் எழுப்பிட்டுச்சு. So the cows started to move, the pigs started to oink, the horse went neigh, and the cockerel went cock-a-doodle-doo. நம்ம ஊர்ல கொக்கரக்கோன்னு கூவுது பாருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். அது என்ன நடந்தது, அந்த என்னெல்லாம் அனிமல்ஸ் முழிச்சுக்குச்சு, அந்த என்னெல்லாம் சத்தம் போட்டுச்சு, அந்த மாதிரி இன்னமும் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம். அது வந்து லாங் ஸ்டோரி. நம்ம ஷார்ட் ஸ்டோரியில வந்து ரொம்ப டீட்டெயில்ஸ் போவேனா, நம்ம வந்து என்ன சிம்பிளா சொல்லலாம், ஒரு நரி வந்தது, அது வந்து வெளியில வந்தது, அப்ப வந்து சத்தம் போட்டுச்சு, அந்த சத்தத்துல வந்து கோழி முழிச்சுக்குச்சு, அந்த கோழி அதுக்கப்புறம் மத்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து எலி போட்டுருச்சு. இது வந்து இந்த விஷயம் நடுல நடக்கிற விஷயம். This is the middle of the story. சரியா? உங்களுக்கு புரியுதா இப்ப எப்படி வந்து ஸ்டோரி ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு புரியுதா உங்களுக்கு? நம்ம நிறைய கதை புக் படிக்க போறோம். இன்னைக்கும் இன்னொரு கதை புக் படிக்க போறோம். உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு கதை புக் நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அந்த கதை புக்லயும் நம்ம யோசிக்கலாம் எப்படி வந்து அவங்க கதை எழுதியிருக்காங்க அப்படின்னு. ஒரு கதை டைட்டில் இருக்குது, அத எப்படி கதை ஆரம்பிக்குது, என்ன அந்த கதையில யாரு வராங்க, எங்க இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த மாதிரி அந்த அந்த இது விவரம்லாம் நமக்கு சொல்றாங்க இல்லையா? அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் நடக்குது, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதுதான் இந்த மிடில் ஆஃப் த ஸ்டோரி. நம்ம ஸ்டோரி வந்து 3 லைன்ல கூட ஒரு ஸ்டோரி எழுதலாம், 4 லைன்ல ஒரு ஸ்டோரி எழுதலாம், இல்ல 4 புக்கா ஒரு ஸ்டோரி எழுதலாம். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம், இப்ப வந்து இந்த கதை புரிஞ்சிருதா? இப்ப எண்ட் என்னாச்சு? All the farm animals started making noises which frightened the fox. So எல்லா பண்ணையில இருக்கிற எல்லா மிருகங்களும் வந்து சத்தம் போட்டதை பார்த்து அந்த நரிக்கு ஒரே பயமாயிடுச்சு. அதனால வந்து என்ன பண்ணுச்சு, திருப்பியும் காட்டுக்குள்ள ஓடி போயிடுச்சு. இப்ப இந்த கதை முடிஞ்சிருச்சு. All the farm animals started making noises which frightened the fox, and the fox ran back into the forest. இது வந்து எண்ட், முடிவு. இப்போ பெரிய ஸ்டோரியை நம்ம எழுதணும்னா நம்ம என்ன சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் இவர் ஃபார்மர் வந்தாரு, அவர் வந்து கூட வந்து கொஞ்சம் வேலையாள கூட்டிட்டு வந்தாரு, அந்த வேலையாள வந்து நிறைய கண்டுபிடிச்சு அதை வந்து ஒரு குச்சி வச்சு அடிச்சு விரட்டிட்டாங்க. அப்ப வந்து அந்த என்ன சொல்றாங்க, அந்த ஃபார்மர் வந்து விவசாயி வந்து எல்லா சிக்கனையும் வந்து ஒரு பெரிய இதுல கூட வைக்காம கொஞ்சம் பெரிய ஒரு இந்த ரூம்ல போட்டு வச்சிருந்தாரு. அது வந்து கூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நரினால அந்த கூவை வந்து உடைக்க முடியல, அதனால வந்து எல்லா மிருகங்களும் அங்க வந்து நிம்மதியா இருந்தது. இது வந்து ஒரு லாங் ஸ்டோரி. நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் இழுத்து இன்னும் வந்து டீட்டெயிலா என்னெல்லாம் நடந்தது, எப்படி எல்லாம் வந்து அந்த சால்வ் பண்ணாங்க அப்படின்னு டீட்டெயில் கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் புரியுதா? இப்போ சின்ன ஸ்டோரி ஒரு 4 வரியில கூட ஸ்டோரி எழுதலாம், இல்ல 40 வரியில எழுதலாம், 4 புக்காவும் எழுதலாம். சரி, இப்ப வந்து நம்ம வந்து ஒரு என்ன பண்ண போறோம், ஒரு ஸ்மால் இது பார்க்க போறோம், ஒரு எக்ஸசைஸ் பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த ஃபாக்ஸ் அண்ட் த சிக்கன் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை வந்து நான் வந்து fill in the blanks பண்ணணும். எல்லாரும் கையிலயும் பென் அண்ட் பேப்பர் இருக்குதா? Yes ma'am. எழுதிக்கோங்க. Once upon a time there dashed a chicken who lived in a dash farm. அந்த இதுல என்ன வேர்ட்ஸ் வரணும்? வேர்ட்ஸ் எல்லாம் மேல கொடுத்திருக்கேன் பிங்க்ல. என்னெல்லாம் வேர்ட்ஸ்? lived ma'am. அந்த சென்டென்ஸ் படிங்க. lived வந்து பின்னாடியே வருது. Once upon a time there lived a chicken who lived in a small farm.
in a small farm. Small is good. Small is very good. அது வந்து நல்ல கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. ஆனா there lived a chicken who lived in a small farm னு வராது இல்லையா? ரெண்டு தடவை நம்ம lived யூஸ் பண்ண முடியாது ஒரே சென்டென்ஸ்ல. சோ வேற என்ன வரும் யோசிச்சு பார்க்கலாம். On some there was a chicken who lived in a small farm. Okay. Yes. சரி அடுத்து இப்ப நம்ம ஆன்சர் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். அடுத்து இப்ப எல்லாரும் எழுதிக்கோங்க இந்த சென்டென்ஸ். The chicken had 6 small dash. சோ சிக்கனுக்கு வந்து எத்தனை சின்ன சின்ன குட்டி கோழிக்கு என்ன சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ்ல? Chicks. Yes. So the chicken had 6 small chicks. The chicken loved her chicks dash. அம்மாக்கு அவங்க குழந்தைங்க எப்படி இருக்கும்? The chicken loved her chicks. நீங்க என்ன இந்த வேர்ட்ஸ் பாருங்க, மேல இருக்கிற வேர்ட்ஸ் அதுல என்ன வேர்ட்ஸ் வரும்னு பாருங்க. Forest, very much, was, full, frogs, chicken, chicks. The chicken loved her chicks. Beautiful. The chicken loved her chicks beautiful. அது எப்படி இருக்கு? அந்த சென்டென்ஸ் சரியா வருதா? The chicken loved her chicks. Happy. So the chicken loved her chicks happy. அது எப்படி அந்த சென்டென்ஸ் நல்லா சரியா இருக்கா? சரியா சவுண்ட் பண்ணுதா உங்களுக்கு? The chicken loved her chicks happy. Yes, ma'am. Yes, ma'am. The chickens loved her chicks very much. அந்த கோழிக்கு வந்து அவங்க அந்த குஞ்சுங்க வந்து ரொம்ப இஷ்டம். அப்ப very much அப்படின்றதுதான் வரும். The farm was surrounded by thick trees. Forest. Well done. Yeah, trees is correct. Trees um correct. Forest um correct. எல்லாரும் பிகினிங் முடிச்சிட்டீங்களா? மிடில் போலாமா? ஃபுல்லாவே எழுதணுமா டீச்சர்? ஃபுல்லா எழுதிக்கிறீங்களா? எஸ் மேம். வா வா உன் பேரை சொல்லி விட்டுறா வா. யார் அது? யாரு சரியா? ரம்யா பொண்ணு. தலை வருது. நம்ம தலை வர்றதுலாம் தெரிய கட்சியா தூக்கு ஆகட்டும். இன்னும் பேச வராங்க. எல்லாரும் குவைட்டா எழுதுங்க பாக்கலாம். ரொம்ப சத்தமா இருக்குது. எல்லாரும் மியூட்ல வச்சுட்டு குவைட்டா எழுதுங்க. ரம்யா பண்ண பேசுறாங்களே இல்லையா? எல்லாரும் மியூட்ல போங்க பாக்கலாம். ரவிக்குமார் இன்னும் வரல. சரி என்ன சரி மிடில் இருக்குது போலாமா? One day a dash approached the farm. சரி இப்ப நான் வந்து இப்ப ஸ்னாப்ஷாட் எடுத்து அனுப்புறேன் நான் குரூப்ல. நான் வந்து கதை புக் வேற படிக்கணும் நம்ம. அதனால வந்து நம்ம இப்ப இதை வந்து நீங்க எழுத வேணாம். நீங்க ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இதை எடுத்து அனுப்புறேன். நான் பிக்சர் எடுத்து அனுப்புறேன். One day a dash approached the farm. Okay. யார் வந்து the farmல சொல்லுங்க. One day a dash approached the farm. Saw the dash and her dash. என்ன பார்த்துச்சு பண்ணையில? Chicken and her chicks. Well done. He was so dashed to see the plump chicken. எப்படி fox எப்படி ஃபீல் பண்ணுச்சு?
He was so happy. He was so happy to see the plump chicken. He wanted to dash and eat the chicken. And the fox என்ன பண்ணனும்னு நினைச்சிட்டு கோழி வந்து kill. Yes, he wanted to kill and eat the chicken. In the night, when everyone dashed, the fox came and hid behind the dash. So night எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? தூங்கிடுவாங்க. தூங்கிறதுக்கு என்ன வேர்ட் இருக்கு பாருங்க. பிங்க்ல என்ன இருக்கு பாருங்க. Slept. Yes, well done. In the night when everyone slept, the fox came and hid behind the bushes. Well done, well done. So the end, hearing the fox come, the chicken என்ன பண்ணுச்சு? Dash up. Chicken என்ன பண்ணுச்சு? முழிச்சுக்கிச்சு. முழிச்சுக்கிறதுக்கு என்ன வேர்டு? Woke up and flapped her dash. Wings. Well done. Farm animals woke up and started making noises. Well done. The fox got என்னாச்சு? நரிக்கு என்னாச்சு? Afraid. Well done. Afraid and ran back to the forest. Well done. சரி, நான் ஆன்சர் இங்க இருக்குது. நான் வந்து இதை எடுத்துட்டு உங்களுக்கு பிக்சர் எடுத்து அனுப்புறேன். இப்ப நம்ம வந்து கதை படிக்கலாமா? இப்ப உங்களுக்கு வந்து இந்த கதையை நம்ம படிக்க போறச்ச நம்ம வந்து என்னெல்லாம் நோட் பண்ணணும்? கதையோட டைட்டில் என்ன, தலைப்பு என்ன, எப்படி கதை ஆரம்பிக்குது, எப்படி கதை வந்து என்ன சம்பவம் நடக்குது அந்த கதையில, அப்புறம் எப்படி கதை முடியுது. இது 3 விஷயம் நம்ம நோட் பண்ணணும். எல்லாத்துக்கும் தெரியுது இல்ல? சரி, நான் வந்து கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்க பேர் எல்லாத்தையும் படிக்க போறேன். யாராவது பேரை மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்க சொல்லுங்க. நான் வரிசையா அந்த பேரை சொல்றேன். நீங்க வந்து நம்ம படிக்கலாம் அந்த ஆர்டர்ல. தலால், ரம்யா, யோகிதா, வைத்தீஸ்வரன், லதா, விதுஷன், கிருத்திகா, சுபித்ரா, ஹரி, பிரியா, அபிதா, சித்ரா, திலீபன், மித்ரா, சுப்ரஜா, அர்ச்சனா. வேற யார் இருக்கீங்க? யார் பேர் மிஸ் பண்ணிட்டேன்? நேர்த்திகா, நிவேதிதா, நிவேதிதா. நீங்க எல்லாரும் கொஞ்சம் வரிசையா சொல்லுங்க. எல்லாரும் ஒரே டைம்ல சொல்லுங்க. எனக்கு கேட்க மாட்டேன்றது. நிவேதிதா, நேத்திகா நோட் பண்ணிட்டேன், நிவேதிதா நோட் பண்ணிட்டேன், கவின் நோட் பண்ணிட்டேன், சபரி. ஓகே, ஓகே, ஷாம் நோட் பண்ணியாச்சு. தீபன் நோட். ரஞ்சனி. ஓகே, ரஞ்சனி. தர்ஷன். அஞ்சனியா, ரஞ்சனியா? பிரியங்கா, விஜயலட்சுமி மேம். விஜயலட்சுமி நோட் பண்ணியாச்சு. தீபிகா நோட் பண்ணியாச்சு. தீபிகா, கீர்த்திகா நோட் பண்ணியாச்சு.
Archana ma'am. அர்ச்சனா Priyadarshini ma'am. Priyadarshini ma'am. Ma'am, class Nandini ma'am. நந்தினி ஓகே Ma'am, Priyadarshini ma'am. பிரியதர்ஷினி Nandini ma'am. ஓகே நந்தினி நோட் பண்ணியாச்சு ஓகே ஓகே சரி நம்ம ஆரம்பிக்கலாம் டைம் ஆயிடுச்சு ஆரம்பிக்கலாம் Version பேர் நோட் பண்ணல ma'am. தலால் ஃபர்ஸ்ட் படிங்க சரி தலால் ஃபர்ஸ்ட் படிங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன நோட் பண்ண போறோம் தலைப்பு இந்த கதையோட தலைப்பு என்ன ஆங்க்லெட் ஃபார் அ பிரின்சஸ் ஆங்க்லெட்னா கொலுசு A Cinderella story from India இதுதான் தலைப்பு இப்ப யாரு படிக்க போறீங்க ஃபர்ஸ்ட் தலால் Sinduri has a lot of work to do. Every day she walks to the lake to fetch drinking water, milk the cows, clean the house and much more. சிந்தூரி தான் வந்து நம்ம கேரக்டர் அது ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து நிறைய வேலை இருக்குது ஒவ்வொரு நாளும் வந்து குளத்துக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு கவு வந்து இது பண்ணிட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு நிறைய வேலை பண்ணுது அந்த பொண்ணு சிந்தூரி இப்ப அடுத்து வந்து தலால் நீங்க இந்த பேராகிராஃப் படிக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் நீங்க படிங்க Okay ma'am. The paragraph ma'am. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஆமா Sinduri walked slowly down the road to the lake. Her feet dragged the dust as she balanced a heavy pot on her head. She was on her way to fetch water from the family. சோ சிந்தூரி வந்து குளத்துல இருந்து நடந்து வராங்க அவங்க வந்து அவங்க தலையில வந்து ஒரு பெரிய பானை இருக்குது அவங்களுக்கு வந்து நடக்கவே முடியல ரொம்ப அப்படியே கஷ்டப்பட்டு நடந்து வராங்க அவங்க என்ன அவங்க வந்து குளத்துல வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக எடுத்துட்டு வராங்க அடுத்து ரம்யா இருக்கீங்களா ரம்யா இந்த பேராகிராஃப் படிக்க முடியுமா ரம்யா சரி அப்ப யோகிதா படிங்க ரம்யா தெரியலையா படிங்க With a tried sigh, she thought, when I get home, I must milk the cows, clean the house, prepare yogurt and cheese for tomorrow's meals, and milk the cows again. Then I will have to clean the animal pens and pick vegetables to sell to our neighbors. Later, she knew there would be more long trips to the lake for water for the animals. With a tired sigh, அதாவது ரொம்ப அப்படியே ஆஞ்சு களைச்சு போய் அப்படியே பெருமூச்சு விடுவாங்க இல்லையா அதான் பெருமூச்சு விடுறதுதான் வந்து the tired sigh. She thought நான் வீட்டுக்கு போனோன்னு பால் கறக்கணும் வீட கிளீன் பண்ணணும் அப்புறம் வந்து இது தயிர் மோரெல்லாம் ரெடி பண்ணணும் அப்புறம் திருப்பி பால் கறக்கணும் அதுக்கப்புறம் எல்லா அனிமல்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் கிளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் இது வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டு நெய்பர்ஸ் கிட்ட கொடுக்கணும் இது மாதிரி அதுக்கப்புறம் திருப்பியும் ஆத்துக்கு போகணும் இதெல்லாம் யோசிச்சு அவளுக்கு ஒரே கஷ்டமா இருக்குது அடுத்து வந்து வைத்தீஸ்வரன் நெக்ஸ்ட் பேராகிராஃப் படிங்க வைத்தீஸ்வரன் இருக்கீங்களா சரி லதா படிங்க When Sinduri arrived at the water's edge, she poised to stare out across the rippling surface top of a மத்தவங்க எல்லாம் மியூட்ல போங்க லதா தவிர மத்தவங்க எல்லாம் மியூட்ல போங்க லதா படிச்சிட்டீங்களா When Sinduri arrived at the water's edge, she paused to stare out across the rippling surface. So ஆத்துல போய் குளத்து முனையில வந்து அந்த தண்ணியில வந்து அவங்க பாக்குறாங்க
அவங்க மூஞ்சி பார்த்துட்டு she thought of days when her life had been happier. சோ அவங்க வந்து நினைச்சுக்கிறாங்க, ஐயோ ரொம்ப சந்தோஷமான நாள்லாம் இருந்தது, அதெல்லாம் யோசிக்கிறாங்க அவங்க. அடுத்து விதுர்ஷன், அடுத்த பேராகிராஃப் நீங்க படிக்க முடியுமா? Yes, ma'am. in those days இதுல இருந்து பாருங்க. In those days, it was the custom in the countryside of India for a man to have more than one wife. Big families were necessary to help with the farm work. Kinduri's father had married 2 women and each had a daughter. Kinduri sadly remembered the epidemic of cholera that swept throughout their village. Within a few, remembered the epidemic of cholera. Epidemic of cholera that swept throughout their village. Within a few days, her father and mother had both died of the diseases. She was left with her stepmother, a woman who cared only for her own daughter Lata and had no love to spare for Sinduri. Well done. ரொம்ப நல்லா படிச்சீங்க. In those days, it was the custom in the countryside of India for a man to have more than one wife. So அந்த காலத்துல வந்து ஒருத்தர் வந்து 2-3 பேரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆள் வந்து 2-3 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பிக் ஃபேமிலிஸ் வேர் நெசசரி டு ஹெல்ப் வித் த ஃபார்ம் ஒர்க். ஏன்னா வந்து நிறைய பேர் இருந்தாதான் வந்து பண்ணையில வந்து வேலை பண்றதுக்கு வந்து உதவியா இருக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி பண்ணாங்க. சிந்தூரிஸ் ஃபாதர் ஹேட் மேரிட் 2 women. சோ சிந்தூரியோட அப்பா வந்து 2 பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க. 2 பேத்துக்கும் ஒவ்வொரு பொண்ணு இருந்தது. சிந்தூரியோட ஒரு காலரா வந்ததுனால சிந்தூரியோட அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அதனால சிந்தூரி வந்து அவங்க சித்தியோட இருந்தாங்க. அவங்க சித்திக்கு வந்து அவங்களோட ஓன் பொண்ணு லதா மேலதான் ரொம்ப பிரியம் இருந்தது, சிந்தூரி மேல பிரியம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பேஜ். இப்ப அடுத்து யாரு படிக்க போறீங்க? கிருத்திகா இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிக்க முடியுமா? கிருத்திகா படிங்க. மேம் என்ன நீங்க ஜாயின் பண்ணல மேம். ஓ, உங்க பேர் என்ன? லீன் மேம். பேரு சொல்லுங்க, எனக்கு வந்து ஸ்பெல்லிங் சொல்லுங்க பார்க்கலாம். LEEN. ஓகே லீன். நீங்க படிக்கிறீங்களா இப்போ? நான் டலால் போன்ல இருந்து இது பண்ணேன் மேம். படிக்கறாங்க மேம். நீங்க படிங்க லீன், நீங்க படிங்க இப்போ இந்த பேராகிராஃப். Sinduri eyes were ஷிமரிங்னா மிதக்கிறது. அதாவது அந்த கண்ணுல வந்து தண்ணி வரைச்சு ஒரு மாதிரி கண்ணு டால் அடிக்கும்ல, அதுதான் ஷிமரிங்னு சொல்றாங்க. with tears as the thought about how much she missed her parents. Suddenly she was startled by a showering burst of water right in front of her. She pulled back in as a great white snake rose up out of the lake. Her eyes were blinded by the snake her eyes were blinded by the shine of a படிங்க. ஹலோ லீன்.
யா லீன், நீங்க படிக்கிறது எனக்கு கேட்கல, படிங்க. Were blinded by the shine of a bright red jewel on his bobbing head. So சிந்துரிக்கு கண்ணுல வந்து அப்படியே ஒரே தண்ணியா இருக்குது. அவங்க அவங்க அம்மா அப்பாவை ரொம்ப வந்து ஞாபகம் வருது, அவங்க அம்மா அப்பாவை. சடன்லி she was startled. startledனா வந்து அப்படி இப்ப சடனா யாராவது வந்து பின்னாடில இருந்து இது பண்றாங்கன்னா உங்களுக்கு ஒரு 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 குதிப்பீங்கல்ல, அதுதான் வந்து startled. startledனா surprised. By a showering burst of water right in front of her. அப்ப வந்து she pulled back in fear. ஒரு அந்த குளத்துல இருந்து ஒரு ஏதோ வெளில வருது. She pulled back in fear as a great white snake rose up out of the lake. ஒரு பெரிய வெள்ளை பாம்பு அந்த குளத்துல இருந்து வெளியில வருது. அந்த her eyes were blinded. அந்த அந்த பாம்புக்கு வந்து தலையில வந்து ஒரு மாணிக்கம் இருக்கு. அந்த மாணிக்கத்தோட பிரகாசத்துல வந்து அவங்களுக்கு கண்ணே வந்து போன மாதிரி அவ்வளோ பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கிருத்திகா. கிருத்திகா இருக்கீங்களா? கிருத்திகா கிருத்திகா படிங்க. டீச்சர் சாரி, கிருத்திகா வந்து இந்த he hissed a question அப்படின்னு சொல்ல அந்த இதுல படிங்க. he missed hissed he missed here he hissed a question. தெரியுதா உங்களுக்கு? தெரியுது டீச்சர். சொல்லுங்க. he hissed a question. அதுக்கப்புறம் என்ன படிங்க டீச்சர்? எதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? லைன் தெரியல. இந்த லைன் you are a you are beautiful young girl. we are you so நீங்க மட்டும் நான் பண்றேன், நான் படிங்க மோசே. but and dirty he and he dressed in such ugly rags. So he hissed a question. அந்த பாவு வந்து பேசிட்டான், நீ ரொம்ப அழகா இருக்க பாக்குறதுக்கு, ஏன் வந்து நீ இவ்ளோ அசுத்தமா இருக்க, ஏன் வந்து நீ வந்து கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு அந்த பாம்பு கேக்குது சிந்தூரி கிட்ட. சுபித்ரா இருக்கீங்களா? சுபித்ரா அடுத்த பேராகிராஃப் படிக்கிறீங்களா? இந்த பேராகிராஃப் சிந்தூரி ட்ரை டு அந்த பேராகிராஃப். சுபித்ரா படிக்கிறீங்களா? Sinduri tried to answer politely. There is much but stepmother and her daughter from what they like to ride to town every day in their carriage. So I am left to commit. So you do all the work for your family to maintain the farm. You look so happy. I not much when I step sisters go to feast at the house of friends. A son bring me back. Well done. கிருத்திகா ஸ்டாப் பண்ணுங்க, நான் என்னன்னு சொல்லிடுறேன் இப்போ, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க படிக்கலாம். சோ வந்து சிந்தூரி வந்து சொன்னாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்னோட சித்தியும் அவங்க பொண்ணும் வந்து வேலை பண்றது பிடிக்கல, வேலை பண்றதுக்கு பிடிக்கல. அவங்க வந்து டெய்லி வந்து டவுனுக்கு போயிட்டு போறதுனால நானே எல்லா வேலையும் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சிந்தூரி சொல்றாங்க.
அதுக்கு அந்த பாம்பு கேக்குது, நீ எல்லா வேலையும் பண்றியா, அப்ப ஏன் நீ இவ்ளோ பசியா தெரியற அப்படின்னு கேக்குது. ஐ டு நாட் நீட் மச். என்னோட சித்தியும் அவங்க பொண்ணும் வந்து வெளியில போய் சாப்பிட்டு வரச்சு எனக்கு கையில வந்து ஏதாவது கொண்டு வருவாங்க, மிச்சம் இருக்கிறது கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுது. ஹரி படிக்கிறீங்களா? அடுத்து ஹரி. ஹரி படிக்கிறீங்களா? The snake was furious. அதுல இருந்து படிக்கணும். Yes, teacher. எதுங்க டீச்சர்? இங்க இருக்கு பாருங்க. The snake was furious. படிங்க. Furiousனா வந்து கோவப்படுறது. படிங்க. ஹரி படிங்க. With the drink. More time of his head, the spread frigid, you golden snake, and it ஹரி நீங்க படிக்கிறது சரியா கேட்கலையே. beautiful display of yes, Indian foods. Well done. Almond, rice. ஹரி தவிர மத்தவங்களா மியூட்ல போங்க. ஹரி படிங்க. Great curious and sweet milk. Delights gave up tantalizing. 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 Aromas. Aromas. Aromasனா வாசனை. Sindri was. எல்லாரும் ஹரி தவிர மத்தவங்க மியூட்ல போங்க ப்ளீஸ். Before taking the plate, she pressed the plums of her but to show her thanks to the snake. Well done. Well done ஹரி. நல்லா படிச்சீங்க. சோ அந்த ரொம்ப கோவம் ஆயிடுது. எல்லாரும் மியூட்ல போங்க ப்ளீஸ். பாம்புக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. was furious அப்படின்னா கோபம் வருது. பழையதுதான் உனக்கு கொடுக்குறாங்களா, அது எப்படி பத்தும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு with a darting motion of his head அந்த தலையை ஆட்டி அந்த பாம்பு வந்து produced a golden plate ஒரு தங்க தட்டு கொண்டு வருது. அந்த தங்க தட்டுல வந்து நிறைய பாதாம் சாதம், பருப்பு, அப்புறம் சப்பாத்தி, அப்புறம் கறி, அப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கு. கேவ் ஆஃப் டேண்டலைசிங் அரோமாஸ்னா வந்து நல்ல வாசனையா இருக்குது. சோ சிந்தூரிக்கு வந்து ரொம்ப பசியா இருக்கு. ஆனா அந்த தங்கத்தட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி கையை குத்தி அந்த பாம்புக்கு வந்து நன்றி சொல்லிட்டு அதை எடுத்துக்கிறாங்க. வேப்ப மரமா தெரியல எங்க இருக்குன்னு. எல்லாரும் பேசாம இருங்க. இப்போ அடுத்து வந்து பிரியா படிக்க போறீங்க. பிரியா பிரியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிங்க பார்க்கலாம். மேம் உங்க தங்கச்சி நான் அப்புறம் தான் அங்கதான் போய் படிப்பேன். மேம் சொல்லுங்க பிரியா படிங்க. ஓகே மேம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் மேம். ஆமா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். When Tushar had finished enjoying that meal, the snack said to had I hold life to make life taster
Are you proud you on very day when you come here? I Brian, you sweet fresh water from the boat of the lake and set of food for you to eat. You will never my hungry die. Well done, well done. நல்லா படிச்சீங்க. So when Sinduri had finished enjoying the meal, நல்லா அந்த சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாம்பு வந்து அது கிட்ட சொன்னுச்சு, சிந்தூரி கிட்ட சொன்னுச்சு, I would like to make life easier for you from now on. Every day when you come here, I will bring you sweet fresh water from the bottom of the lake and plates of delicious food for you to eat. So வந்து உன்னோட கஷ்டத்தை நான் போக்க போறேன். இனிமே வந்து ஒவ்வொரு நாள் இங்க வரச்ச நான் வந்து உனக்கு தட்டுல வந்து நல்ல சாப்பாடும் தண்ணியும் கொண்டு வந்து தரேன். நீ இனிமே வந்து பசியோட இருக்க மாட்ட அப்படின்னு அந்த பாம்பு சிந்தூரி கிட்ட சொல்லுது. அடுத்து அபிதா இருக்கீங்களா? அபிதா படிக்கிறீங்களா? Yes ma'am, படிக்கிறேன் ma'am. On that is wonderful, she said. I can then ask the little. அபிதா தவிர மத்தவங்க மியூட்ல போங்க. On that is wonderful, she said. I can then ask the little bowl of which my some stepmother give me to feed the peacocks and green parrots in our garden. Well done. So என்ன சொல்றது? அந்த பொண்ணு சொல்லுது, சிந்தூரி சொல்லுது. படிங்க அடுத்ததையும் படிங்க. You are a good girl. You are a good girl. He replied. You are thankful for when you are give and you never say one bad word about that some mother of yours who that you like a shell or ye the daughter who is so jealous of you beauty. That is when I am adopting தத்து எடுக்கிறது. Adopting you as my good daughter. Now we are family and I will do anything for you. ஓகே சரி, இப்ப ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம. சோ அந்த பொண்ணு வந்து சிந்தூரி வந்து பாம்புக்கு வந்து நன்றி சொல்லுது. நீங்க வந்து எனக்கு நீங்க சாப்பாடு தரதுனால நான் எனக்கு குடுக்கற வந்து கொஞ்சம் சாதத்தை வந்து நான் வந்து என்னோட சித்தி குடுக்குற சாதத்தை வந்து நான் வந்து பீகாக்கும் கிளிக்கும் குருவிக்கும் தருவேன் அப்படின்னு சொல்லுது. சோ அந்த பாம்பு சொல்லுது, யூ ஆர் அ குட் கேர்ள். நீ வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. யூ ஆர் தேங்க்ஃபுல் ஃபார் வாட் யூ ஆர் கிவன். நீ வந்து ரொம்ப நன்றி உணர்வோட இருக்க. உனக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதுவும் இல்லாம நீ வந்து உன்னோட சித்தி பத்தி தப்பா எதுவும் சொல்லல. அவங்க சித்தியோட பொண்ணு பத்தியும் நீ வந்து தப்பா எதுவும் சொல்லல. அந்த பொண்ணு வந்து உன்னோட அழகு பார்த்து பொறாமப்படுறா. ஆனா அந்த பொண்ணை பத்தி கூட நீ தப்பா எதுவும் சொல்லல. அதனால நான் வந்து உன்னை தத்து எடுத்துக்கிறேன். நம்ம வந்து இப்போ குடும்பம் மாதிரி, நான் உனக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு அந்த பாம்பு சொல்லுது. சரி, அடுத்து வந்து அபிதா படிச்சாச்சு. சித்ரா படிக்கிறீங்களா? மித்ரா. You are the answer to my periods. Yes, good father said Sinduri, but how well I find you again.
The snake taught her his magic song. Good for the snake who Godfather. Godfather snake who Godfather of the magic lake come to my help for your daughter's sake. He told her, come to the lake and sing this whenever you are sad, her angry, or if you need my help. ஸோ வந்து சிந்துரி சொன்னது, நான் என்னோட பிரார்த்தனைக்கெல்லாம் நீங்க தான் வந்து ஹெல்ப் பண்றீங்க, நான் ஆனா உங்களை வந்து எப்படி திருப்பி பார்ப்பேன் அப்படின்னு சிந்துரி கேக்குது. அதுக்கு அந்த பாம்பு வந்து ஒரு பாட்டு கத்து கொடுக்குறாங்க. அந்த பாட்டு கத்து கொடுத்துட்டு, இந்த பாட்டு பாடினீங்கன்னா நான் வந்து உனக்கு எப்பெல்லாம் வந்து சந்தோஷமா இருக்கிறியோ, எப்போ சோகமா இருக்கியோ, இல்ல பசியா இருக்கியோ, இல்ல என்னோட உதவி தேவைப்படுதோ அப்பெல்லாம் இந்த பாட்டை பாடு, நான் வருவேன் அப்படின்னு அந்த பாம்பு சொல்லுது. அடுத்து திலீபன் படிக்கிறீங்களா? திலீபன்? Yes ma'am. திலீபன் படிக்கிறீங்களா? Yes, teacher. Senduri. Step mother. What is it? Yes, saint. The girl. Birida. Following this. More. After that. You certainly look. Water. We bringing. See. Parrot. See. Like the water, the walls, rest, ear, cooler, and shooter, rainy, yard. Ever? Tasted. Okay, போறோம் திலீபன், நீங்க எடுத்துக்கோங்க இப்போ. சோ வந்து சிந்துரியோட சித்தி சொல்றாங்க, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க இப்போ, நீ வந்து போயிட்டு திருப்பி குளத்துக்கு போயிட்டு எனக்கு தண்ணி கொண்டு வா, அந்த தண்ணி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா அந்த தண்ணி வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, கூலா இருக்கு, அண்ட் ரொம்ப கிளியரா இருக்கு அப்படின்னு அந்த சித்தி சொல்றாங்க. சுப்ரஜா, நீங்க படிக்கிறீங்களா மிச்சம் இருக்கிறது? சுப்ரஜா இருக்கீங்களா? சுப்ரஜா இல்லையா? சரி, அர்ச்சனா படிங்க. Yes ma'am. As soon as Senduri left, the old woman said to her daughter Lata, I want you to go after Senduri. Her mother, it is hot today. I do not want to go outside, Lata complained. She is getting such tasty water, and why she returns very day with a smile on her face. சோ சிந்துரி கிளம்பினோடனே அந்த சித்தி வந்து சொல்றாங்க, லதாக்கு நான் வந்து பின்னாடி
அப்ப வந்து லதா சொல்றாங்க ரொம்ப ரொம்ப ஹாட்டா இருக்கு இன்னைக்கு, எனக்கு வெளில போவேனா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அம்மா சொல்றாங்க நேத்திகா படிங்க, அடுத்த பேஜ் நீங்க படிங்க. நீ வந்து அந்த பொண்ணு பின்னாடி போய் என்ன எப்படி அவ வந்து இவ்வளோ நல்ல தண்ணி கொண்டு வரா அப்படின்னு பாத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. நேத்திகா படிங்க. படிக்கிறேன் மேம். படிங்க. படிக்கிறேன் மேம். படிங்க. டீச்சர் படிக்கிற டீச்சர், அவங்க ஒரு பையன் கூட எத்துறது விடுது டீச்சர். நேத்திகா படிக்கிறீங்களா? யாரு மத்தவங்கள குவாய்ட்டா இருங்க, நேத்திகா மட்டும் படிங்க. படிக்கிறேன் மேம். The shack happened the onesie. சரி, நேத்திகா படிக்கலையா நீங்க? கவின் படிக்கிறீங்களா? Darshan படிட்டா மேம். The shack apart that once hit bank here. Ruth ma'am. Ruth one by little but had and power had must to stop stiffer here their friend Simon, then Lata Watson with Ipat சரி, போரும் நீங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க, போரும். So Lata sneaked along behind Sinduri until they got to the lake. So குளத்துக்கு பின்னாடி லதா வந்து சிந்துரி பின்னாடியே வராங்க. சிந்துரி வந்து இந்த பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடணும்னு அந்த பாம்பு வருது. போரும் நீங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கவின் படிக்கிறீங்களா? கவின் இருக்கீங்களா? கவின் சரி, தர்ஷன் படிக்கிறீங்களா? Yes ma'am. Ma'am எதுல இருந்து ma'am? The snake appeared at once. அந்த paragraphல இருந்து படிங்க பார்க்கலாம். The snake appeared at once. Hiding behind a rock. Nearby let put her head her mouth to மேம் அடுத்த அரவிந்தன் படிக்கிறேன் மேம். stifle a terrified
scream. Then let watch WPCH watched with surprise as the presented சரி, இன்னையோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாமா? அக்காக்கு தொண்டை ரொம்ப வலியா இருக்குது, என்னால பேச முடியல. இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். நம்ம இந்த கதையை வந்து நான் அடுத்த வாரம் இந்த கிளாஸ் ஓகே. நல்லா தூடா